பெட்ரோல் பங்க்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ண கூடாதா? சமீபத்துல ஒரு நிகழ்வு ஒண்ணு நடந்திருக்கு. அதுக்கு அதிரடியான ஒரு தீர்ப்பு ஒண்ணு வழங்கியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரோல் பங்க்லயும் கண்டிப்பா ரெஸ்ட் ரூம் இருக்கும். அத பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தான் அந்த ரெஸ்ட் ரூம் வச்சிருக்காங்க. ஆனா சில பெட்ரோல் பங்க்ல அது ஓபன்ல வச்சிருப்பாங்க, சில பெட்ரோல் பங்க்ல அதை மூடியே வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு நிகழ்வு தான் இங்க நடந்திருக்கு. கேரளாவில் இருக்கக்கூடிய ஏலக்குளம் அப்படிங்கிற கிராமத்துல இருந்து கோழிக்கோடு நோக்கி ஒரு பெண்மணி கார்ல பயணம் செஞ்சிருக்காங்க. அப்போ பெட்ரோல் கம்மியா இருக்கும் பட்சத்துல கோழிக்கோடுல பெட்ரோல் போடலாம் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குக்கு இவங்க போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அத்தியாவசிய தேவை ஏற்படுது. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள்ட்ட போய் எனக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும், நீங்க ரெஸ்ட் ரூம் ஓபன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள்ட்ட அவங்க கேக்குறாங்க. அதுக்கு ஊழியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல எங்களால ஓபன் பண்ண முடியாது, அது எப்பயுமே பூட்டியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிட்ட சொல்லிடுறாங்க. அந்த பெண்மணி மீண்டும் மீண்டும் கேட்டதுக்கு அவங்கள தகாத வார்த்தைகளால அந்த பெண்மணி திட்டிருக்காங்க. அந்த பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண விடாம பண்ணாங்களே அந்த பெட்ரோல் பங்க் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. அதன்படி நுகர்வோர் குறைதீர்வு ஆணையம் ஒரு அதிரடியான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரோல் பங்க்லயுமே ரெஸ்ட் ரூம் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா பொதுமக்களோட பயன்பாட்டிற்காக தான் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி அந்த பெண்மணிய நீங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்கு அனுமதிக்காம இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நுகர்வோர் குறைதீர்வு ஆணையம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க பெண்மணி நஷ்ட ஈடு கேட்டிருப்பாங்க. எவ்வளவு அப்படின்னா 1.65 லட்சம் நஷ்ட ஈடு கேட்டிருப்பாங்க. அதன்படி அதே தீர்ப்பையுமே இவங்குமே வழங்கியிருக்காங்க. அந்த பெண்ணை அவமானப்படுத்தி பேசியதற்காகவும் அந்த பெண்மணி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண விடாம பண்ணீங்களே அதுக்காகவும் 1.65 லட்சம் நீங்க இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்புமே வழங்கிடுறாங்க. அதன்படி 1.50 லட்சம் அந்த பெண்மணிக்கும் மீதி இருக்கக்கூடிய 15,000 வழக்கு பதிவு செஞ்சாங்க இல்லையா, அதுக்காகவும் நீங்க மொத்தமா 1.65 லட்சத்தை அந்த பெண்மணிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்புமே வழங்கிடுறாங்க. பெட்ரோல் பங்க்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை பொதுமக்கள் இலவசமாவே பயன்படுத்திக்க முடியும். அதுல ரெஸ்ட் ரூமும் ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க இப்ப பெட்ரோல் போட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர்ல காத்து இல்லைன்னா காத்து பிடிப்பாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்துமே பொதுமக்கள் இலவசமா பயன்படுத்திக்க முடியும். நீங்க பெட்ரோல் பங்குக்கு போறப்போ பெட்ரோலே போடலனாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய காத்தை நம்மளோட டயர்ல இலவசமா பயன்படுத்திக்க முடியும். இது மாதிரி ரெண்டு விஷயம். ஒண்ணு என்ன அப்படின்னா, பெட்ரோல் பங்க்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமும் இலவசமா நம்மளால பயன்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாம பெட்ரோல் பங்க்ல இருக்கக்கூடிய காத்துமே நம்ம இலவசமா பயன்படுத்திக்க முடியும். அதனாலதான் நுகர்வோர் குறைதீர்வு ஆணையம் இப்படி ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க.